We are going to see Criminal Procedure Code, Chapter 22. இந்த வகுப்பில் அத்தியாயம் 22 பார்க்க போகிறோம். குற்றவியல் நடைமுறை சட்டத்தில். Before going to class, I would like to submit I have a YouTube channel, namely Ilango Ramsamy Advocate. I have uploaded all my lectures in Evidence Act, CPC and CRPC. If you want to go through it, kindly go to my channel and get it. If you are not subscribing my channel, kindly click the red button. Thank you for subscribing my channel. Now I am going to see the Criminal Procedure Code, Chapter 22. ஸோ குற்றவியல் நடைமுறை சட்டம் 22 அட்டண்டன்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் கன்ஃபைன்ட் ஆர் டீடைன்ட் இன் பிரிசன். ஸோ வாட் இஸ் மீன் பை பிரிசன்? Prison is used by the courts to detain a person when he is in judicial custody. ஸோ சிறை என்பது நீதிமன்றங்களால் பயன்படுத்தப்படுவது. ஒரு நபரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்படும் பொழுது அவரை தனியாக ஒரு சிறைச்சாலை ஏற்படுத்தி அரசாங்கத்தால் நிர்வாகித்த ஒரு சிறைச்சாலையில் அவரை சிறையில் வைப்பதற்கும் தண்டனை வழங்கும் பொழுது அதை அனுபவிப்பதற்கும் அதை பயன்படுத்துவதற்கு நீதிமன்றத்திற்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ த prison is used by the judicial department when a person is detained under the judicial custody or a punishment is awarded for a person on conviction and sentenced to undergo imprisonment. The same prison can be used for to serve the sentence. அந்த தண்டனையை அனுபவிப்பதற்காக சிறைச்சாலையை பயன்படுத்துவதற்கும் ஒருவர் குற்றவாளி என தீர்மானித்தவருக்கு தண்டனை வழங்கப்பட்டால் அதே சிறைச்சாலையில் அடைத்து அவர் அந்த தண்டனையை அனுபவிப்பதற்கும் பயன்படுத்துவதுதான் சிறைச்சாலை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ டீடைன். ஸோ இந்த பதிவில் யார் அந்த சிறையில் அடைக்கப்பட்ட நபர்களை அடைப்பது பற்றியும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதை பற்றியும் படிக்கப் போகிறோம். ஸோ இந்த சாப்டர் இஸ் டீலிங் வித் the person to be produced before the court whenever it is ordered, or for the detention of what is the detention rules that this chapter is dealing with the detention of a person inside the jail and also to bring the person before the court. The proceedings are dealt in this chapter. What is 266 definition வரையறை in this chapter? Detained include detained under law providing for preventive detention. சிறை அந்த உள்ளே வைப்பது என்பது detention include detained under providing for preventive detention. தடுப்பு காவல் சட்டத்தில் வைப்பதையும் சிறைச்சேதம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ தட் இஸ் த டிடென்ஷன். உள்ள அடைத்தல், இதுக்குள்ள அடைத்து வைத்திருந்தோம். பிரிஷன். ஸோ டிடென்ஷன் மீன்ஸ் எனி டிடென்ஷன் இன்சைடு, வெதர் he is a convict or whether he is under trial person, judicial custody, or in order to for making a preventive detention and a preventive law. He can be like gundas and other things, the preventive detention. So that is called as the detention. Prison includes, சிறை என்பது என்ன, எதையெல்லாம் சிறை, what is mean by prisons, what are the things can be stated. Any place which has been declared by state government, general or special, to be subsidiary jail
எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியினை மாநில அரசு தனது பொது உத்தரவோ அல்லது சிறப்பு உத்தரவின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சிறை என்று கூறுகிறதோ அந்த இடத்திற்கு பெயர் சிறை என்று பெயர். ஸோ the government can say the particular place can be used as a jail. That is the definition is the order is given by the state government. This particular place can be, particular building can be used as a jail. So the government can pass order any place that can be used as a jail. That is the base. அரசாங்கம் எந்த இடத்தை ஜெயிலாக பயன்படுத்தலாம் என்று தனியாகவோ அல்லது பொதுவாக உத்தரவிடுவதோ அந்த இடத்தை ஜெயிலாக பயன்படுத்தலாம். இன்னும் மற்ற எதெல்லாம் இருக்குன்னா ரிஃபர்மேட்ரி சீர்திருத்த பள்ளிகள், சிறார் நீதிமன்றங்கள், சிறார் சிறை வழக்குகள், பார்சல் ஸ்கூல் சீர்திருத்த பள்ளிகள். ஸோ சிறுவர்களுக்கென்று சீர்திருத்த பள்ளிகளையும் சிறை என்று அழைக்கலாம். ஸோ தி பார்சல் ஸ்கூல் ஆர் ரிஃபர்மேட்டரி ஸ்கூல், வாட் எவர் தி இன்ஸ்டியூஷன் லைக் nowadays the custody of minor child homes, certain homes are used for detaining the minor child. ஸோ இளம் பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்களை சில இடத்தில் ஹோமாக, விடுதிகளாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ those are the called as prison. So that is the basic things. Then the power to require attendance of the prisoner 267 பிரிவு 267 யாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நீதிமன்றம் உத்தரவிடலாம். whenever எப்போ வேண்டுமானாலும். So the whenever at any point of time in course of inquiry or trial or other proceeding under this code. So any proceedings to be held under the CRPC. ஸோ எந்த நடைமுறை விசாரணையோ அல்லது வழக்கு விசாரணையோ அல்லது வேறு வகையான விசாரணை எதுவாக இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் நடக்கும் பொழுது அப்பியர்ஸ் டு தி கிரிமினல் கோர்ட், குற்றவியல் நீதிமன்றங்களுக்கு தோணும் பட்சத்தில், தேவைப்படும் பட்சத்தில், a person confined and detained in prison, ஒரு நபர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு வைத்திருந்தாலோ, should be brought before the court for answering a charge and offense, அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர் மேல் உள்ள குற்றச்சாட்டை பதிலளிக்க நடைமுறை விசாரணை இருக்கும் பட்சத்தில், பர்பஸ் ஆஃப் எனி ப்ரொசீடிங் எகென்ஸ்ட், இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதற்கோ அல்லது வேறு எந்த நடைமுறை நடக்கும் பொழுது அவர் தேவைப்படும் பொழுது ஆஜர்படுத்த உத்தரவிடலாம். The court is entitled to produce an accused to conduct a trial or to answer the charge or to give punishment, whatever the proceedings to be conducted under CRPC. For each and every proceedings, the accused can be brought as per the order of the court when he is detained in the prison. ஸோ ஒரு நபர் சிறை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த என்று நீதிமன்றம் அவர் எப்பொழுதெல்லாம் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும், உதாரணமாக குற்றச்சாட்டு அல்லது வழக்கு விசாரணை, சாட்சி விசாரணை, எந்த விசாரணைக்கு தேவைப்படும் என்று நினைக்குமானால் அந்த விசாரணையின் அந்த அடைக்கப்பட்ட அந்த எதிரியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிமன்றம் உத்தரவிடலாம். ஸோ பி 267 பி, if it is necessary for any of such a person as a witness, அவரை சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என்று ஒரு சிறையில் அடைக்கப்பட்ட வேறு வழக்கில் அவர் சாட்சியாக தேவைப்படும் பட்சத்தில் அவரை நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்த உத்தரவு. ஸோ the court is entitled to bring an accused who is detained in the jail either for the proceeding against him or he can be called as a witness for in any other case. That is the sue certain. அவர் சாட்சியாகவோ அல்லது அவருக்கு எதிராக வழக்கப்பட்ட பதியப்பட்ட வழக்கினை நடத்துவதற்கோ அவரை ஆஜர்படுத்த உத்தரவிடலாம். The court may an order requiring person officer in charge to produce such a person before the court on answering charge or SMA. So the court can order. So
வெதர் கோர்ட் கேன் பாஸ் டு whom, யாருக்கு அந்த உத்தரவை பிறகு ஆஜர்படுத்துங்கள் என்று யாருக்கு உத்தரவிட முடியும், அந்த சிறைத்துறை அதிகாரி. ஸோ ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் கேன் பி ஆர்டர் டு பி ப்ரொடியூஸ்டு a person before the court. So that every prison there is a superintendent is there. The jail superintendent is ordered by the court produce such and such a person before the court. As per then the jail superintendent is bound to produce such a person before the court. That is the basic things to answer the charge. அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கு பதில் ஏதாவது குற்றச்சாட்டு அல்லது எந்த நடைமுறைக்கு தேவைப்படும் பட்சத்திலும் அந்த சிறைத்துறை அதிகாரிக்கு உத்தரவிட்டு அவரை ஆஜர்படுத்துவதற்கு நீதிமன்றம் உத்தரவிடலாம் அல்லது சாட்சியம் அளிக்கவும் உத்தரவிடலாம். That is the 267 subsection 1. Then where an order under subsection is made by magistrate of second class is not acted by the officer in charge of the prison unless countersigned by the chief judicial magistrate. இந்த மாதிரி இரண்டாம் வகுப்பு நீதிபதியாக இருந்தால் அது சூப்பரண்டுக்கு உத்தரவிட்டால் அது சிஜிஎம் கையெழுத்து போட வேண்டும். ஸோ whenever an order is passed to a superintendent, jail superintendent to produce an accused by it is an order made by the second class that should be countersigned by the chief judicial magistrate. Then that is the basic things. Nowadays in Tamil Nadu there is no second class magistrate, so this subsection 2 is not required for this. So every order subordinate countersigned under subsection accompanied by statement of facts, that is subsection 3 is also the statement எதற்காக அவர் ஆஜர்படுத்த வேண்டும் என்று செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட வேண்டும். who submitted, so the statement should be given by the second class magistrate to the CJM. Then upon the statement given by the second class magistrate, the CJM can order to the superintendent to produce any person before the court. That should be countersigned. That is the basic things. Then the 268, power of state government to exclude certain persons from operation of 267. ஸோ மாநில அரசாங்கத்திற்கு சில எதிரிகளை இந்த மாதிரி ஆஜர்படுத்துவது விலக்குவதற்கு உத்தரவிடுவதற்கு அதிகாரம், மாநில அரசின் அதிகாரம் என்ன? சில கொடுமையான ஒரு நாட்டிற்கு எதிராக ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அவர்களை விலக்கு அளித்து ஆஜர்படுத்த முடியாது என்ற சூழ்நிலை வரும் பட்சத்தில் அரசாங்கம் அவரை ஆஜர்படுத்துவது விலக்கு அளிக்கலாம். அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ we can see the power of the state government to exclude accused from appearing before the court as per the 267 of CRPC. So what is the exemption? What is the power of the court to exempt any accused to appear as contemplated 267? The state government may at any time, having regard to the matter specified in subsection 2 by general or special order, direct, that is subsection 2 of the 268, by general order, பொதுவாகவோ அல்லது சிறப்பான உத்தரவிட்டு, direct any person in a class shall not be removed from prison in which he is confined and detained. So certain person classified under 268 subsection 2, சில எதிரிகள் குற்றஞ்சாட்டப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்ட கைதிகளை அவர் யார் என்றால் 268 துணைப்பிரிவு 2 கூறப்பட்ட நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியாது, அந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவது சிரமம். and in which he is confined or detained thereupon so long order to remain in force no order can be passed. அவரை நீதிமன்றத்தில் இந்த காரணத்திற்கு ஆஜர்படுத்த முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் அவர் ஆஜர்படுத்த முடியாது என்று மாநில அரசு உத்தரவிடுமானால் அதன் அடிப்படையில் அவரை ஆஜர்படுத்த தேவையில்லை. அது யார் எந்த சூழ்நிலை கவர்மெண்ட் இதில் பண்ண முடியும்னு பார்க்கலாம். சப்செக்ஷன் 2, ஸ்டேட் கவர்மெண்ட் ஷால் கிவ் ஃபாலோயிங் மேட்டர்ஸ், கீழ்கண்ட
விஷயங்களில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒருத்தனை வந்து ஆஜர்படுத்த தேவையில்லை என்று ஒருத்தரலாம். இந்த ஃபாலோயிங் மேட்டர் the state government can pass an order to produce a person from the prison to the court. That is the nature of offence for which or ground on which the person classified ordered to be confined and detained in the. ஸோ அந்த குற்றத்தின் தன்மையை கருதி நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ், ஸோ அந்த குற்றத்தினுடைய தன்மையை கருதி அந்த குற்றத்தினுடைய தன்மையை கருதி சில கொடுமையான குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அவரை ஆஜர்படுத்த வேண்டாம் என்று உத்தரவிடலாம். தென் தி செகண்ட் பி likelihood disturbance of the public order if the person is allowed to be removed in prison. ஸோ ஒருத்தரை வெளியிலிருந்து ஜெயிலிருந்து கூட்டிகிட்டு வந்தால் பொது அமைதிக்கு பப்ளிக் ஆர்டர், பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் என்று அவர் ஜெயிலிருந்து கூட்டிகிட்டு வரையில் அஜிடேஷன் பண்ணுவாங்க, அவர் அதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ the state government can order a person is brought out from the jail, there is a public disorder may happen, then that person cannot be removed due to the public disorder who is removed from the jail, then there may likely to cause public disorder, so he cannot be removed. ஸோ ஒரு நபரை வெளியே சிறையிலிருந்து கொண்டு வந்தால் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் நேரிடும் என்று கருதும் பட்சத்தில் அவரை சிறையிலிருந்து வெளியே அழைத்து வர முடியாது என்று உத்தரவிடலாம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஜெனரலி, பொது நலம் ஏதாவது அதில் இருந்தால் அதன் அடிப்படையிலும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது வந்து விலக்களித்து உத்தரவிடலாம். தட் இஸ் தி பவர் given to state government to exempt certain prisoner to produce before the court if it is likely to cause any dangerous or public tranquility, public disorder or in public general interest. These are the basic things upon which a person can be exempted to produce before the court as per the order of the judicial court. ஸோ ஒரு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சில நபர்களை அந்த குற்றத்தின் தன்மையில் அல்லது அவர் வெளியே கொண்டு வந்தால் பொது அமைதிக்கு பங்கம், அதே சமயம் பொது நலன் கருதி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், 3 காரணங்கள் அடிப்படையில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது விலக்களிக்கலாம். Then the 269 office in charge of to abstain from carrying out order of certain contingency. ஸோ சில காரணத்தினால நீதிமன்றம் உத்தரவை நிறைவேற்ற முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்தப்போ என்ன ப்ரொசீஜர்? ஸோ whenever the prisoner could not produce a person under extraordinary circumstances under which he could not be produced before the court, the prisoner, what is the procedure can be adopted by the prisoner? So that is the dealt under 269, where a person in respect of order is made under 267. So court orders to produce a person under 267 and by reason of sickness or infirmity unfit to be removed from the prison. அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவருக்கு ஏதாவது ஒரு இன்ஃபார்மிட்டி, அவருக்கு ஏதாச்சும் ஒரு குறைகள் இருந்தது, அவரை சிறையிலிருந்து வெளியேற்ற முடியாது என்ற சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் உத்தரவிட்ட பின்பு அவருக்கு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ வேறு ஏதாவது இன்ஃபார்மிட்டி இருந்தாலோ அவரை சிறையிலிருந்து வெளியேற்ற முடியாது இருந்தால், ஆர் பி இஸ் அண்டர் கமிட்டல் ஃபார் ட்ரையல் அண்டர் ரிமாண்ட் பெண்டிங் ட்ரையல் பெண்டிங் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன், இஸ் அண்டர் கிரிமினல் ட்ரையல், அவர் வந்து கிரிமினல் ட்ரையல் அந்த வழக்கு விசாரணை இருக்குது, ஆர் அண்டர் ரிமாண்ட் பெண்டிங் ட்ரையல் ஆர் பெண்டிங் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன், ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் பட்சத்தில் is in custody for a period which would expire before the expiration of it for complying with order taking back to the prison he is confined and is. இப்போ அவரை அடைச்சிட்டு வர்றதுக்குள்ளார அந்த கால அவகாசம் முடிந்து விடுமாயினும் is a person to whom order is made by state government under 268 applies. ஸோ 268 பேர் சில நபர்களை ஆஜர்படுத்த வேண்டாம் என்று மாநில அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கும் பட்சத்தில் the officer in charge of the prison,
ஸோ அந்த சிறை அதிகாரி, தட் இஸ் தி சூப்பரண்ட், ஷால் அப்ஸ்டைன் ஃப்ரம் கேரிங் அவுட் தி ஆர்டர் ஆஃப் தி, அந்த நீதிமன்றத்தை உத்தரவினை நிறைவேற்ற தேவையில்லை. சென்டர் ரிப்போர்ட் டு தி ஸ்டேட்மெண்ட் ரீசன் ஃபார் அப்ஸ்டைனிங், இந்த காரணத்தினால் எங்களால் அவரை ஆஜர்படுத்த முடியவில்லை என்ற காரணத்தை எழுதி நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும். When a person is ordered by a court to produce him before the court, when for the opposite reasons he could not be produced before the court, these are the reasons. So we could not execute the order of the court. So we could not execute the order of court. Then the superintendent can write to the court, under the circumstances the order of the court could not be executed. ஸோ இந்த சூழ்நிலையில் நீதிமன்ற உத்தரவை எங்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்று கூறி இன்னென்ன நீதிமன்றத்திற்கு ஒரு கருத்தை தெரிவித்து ஒரு அனுப்பலாம், ஒரு வாக்குமூலத்தை அனுப்பலாம். ஸ்டேட்மெண்ட் ரீசன், என்ன காரணத்தினால் எங்களால் ஆஜர்படுத்த முடியும் என்பதை கூறி அதை நீதிமன்றத்திற்கு அனுப்பலாம். ஸோ தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ப்ரொவைடட் தட் வேர் அட்டண்டன்ஸ் ஆஃப் தி ரிக்வயர்ட் ஃபார் கிவிங் எவிடன்ஸ் அட் எ பிளேஸ் நாட் மோர் தென் 25 கிலோமீட்டர். ஸோ 25 கிலோமீட்டருக்கு ஜாஸ்தி இருந்தால் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஷல் நாட் அப்ஸ்டைன் ஃப்ரம் ரீசன் ஆஃப். ஸோ அந்த சிறையிலேருந்து 25 கிலோமீட்டருக்கு உள்ளார் இருந்ததுன்னா அவர் சாட்சி சொல்ல வேண்டும், அவர் ஆஜர்படுத்தியே ஆக்க வேண்டும், அதை எக்ஸாம் பண்ண முடியாது என்பதுதான் 269 subsection proviso. Then the 270, prisoner to be brought to court in custody. ஸோ அந்த நீதிமன்ற காவலில் நபர்களை ஆஜர்படுத்துதல். Subject to the provision of 2, officer in charge shall upon delivery of order under subsection 2. ஸோ அந்த 267 நீதிமன்ற உத்தரவை பெற்ற பின்னிட்டு duly countersigned whenever necessary under subsection thereof, cause a person named in the order to be taken to the court which his attendance is so present to be present mentioned in the order shall cause him to kept in the custody in near the court until he has been examined and authorize him to take back to the prison and the. ஸோ அந்த சென்ட்ரல் பிரிசன்லேருந்து ஒரு காவல் அதிகாரிக்கு அந்த நபரை ஒப்படைத்து நீங்கள் நீதிமன்றத்தை ஒரு ஆஜர்படுத்தி மீண்டும் கொண்டு வந்து சிறையில் கொண்டு வந்து விடுங்கள் என்று பொறுப்பை ஒப்படைத்து உத்தரவிடலாம். ஸோ த பிரிசனர் டு பி brought in court, the subject to the 269, the office superintendent of prison shall upon delivery of order under section, அந்த நீதிமன்ற உத்தரவை பெற்ற பின்பு duly countersigned where necessary under subsection 2, and the cause person named in the order to be taken to the court in which he is attendance required, எந்த கோர்ட்டுக்கு அவரை அழைத்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்வோம், to be present at the time I mentioned the order shall cause him to keep in custody in near the court until he is examined. அந்த கஸ்டடியை வச்சு ஒரு காவலில் ஒரு அதிகாரி 2 போலீஸு அல்லது ஏதாவது அதிகாரியை கொடுத்து அவருடைய பொறுப்பில் காவலில் கொடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரணை முடிவுன்னு இருந்து மீண்டும் கொண்டு வந்து சிறையில் அடையுங்கள் என்று பொறுப்பை ஒப்படைக்கலாம். ஸோ த கஸ்டடி கேன் பி ஃப்ரம் தி ஜெயில் கஸ்டடி, it can be handed over to a particular person to keep him custody, take him to the court and bring him back to the prison. That is the traveling from Coimbatore, Erode. For Coimbatore, a person is detained in Coimbatore, he can be brought by the police from the central prison Coimbatore to Erode by the certain person. The custody will be handed over to that person and he will bring the person to the court, and after finishing the inquiry and production of the accused before the court, and after finishing he will be again taken to the central jail. In the custody during that transport and inquiry to be conducted is handed over to some person by the superintendent of police. So that is the thing. Then power to issue commission for the examination of witness in prison. So a person is detained, he wants to be examined as a witness. ஸோ ஒரு நபர் வந்து ஜெயிலில் இருக்கிறாரு, அவர் ஒரு சாட்சியாக விசாரிக்கணும் அப்படின்னா the provision of the shall be without prejudice the power of the court to issue under 284
So the 284 CRPC contemplate that the commission witness can be examined by way of appointing a commissioner. ஸோ இது குற்றவியல் நடைமுறை சட்டம் 284 ஒரு சாட்சியினை விசாரித்தல் என்றால் நீதிமன்ற ஆணையரை நியமித்து அவரை விசாரிக்கலாம் என்று உள்ளது. ஸோ நீதிமன்ற ஆணையரை விசாரிக்க உத்தரவிட்டு அந்த விசாரிக்கக்கூடிய சாட்சி ஜெயிலில் இருந்தால் அந்த கமிஷனர் ஜெயிலுக்கு சென்று அவரை விசாரிக்கலாம். A commissioner is appointed as contemplated under 284 of CRPC to examine any person as a witness. That particular witness is detained in the jail in some other case. Then the court can issue order the commissioner, advocate commissioner, or any person who is appointed as a commissioner to go to jail and examine that particular accused who is detained in the jail. That is the so the court is entitled to pass an order issue commission to examine any person in the prison, and the commissioner can be appointed. The appointment of commissioner proceedings under chapter 23 is applicable. So that is the basic things. So when the person is detained in prison, he must be examined as a witness by the court. A commissioner, advocate commissioner, or a commissioner can be appointed by the court to examine a person in detained in custody, and the commissioner can go to jail and he can examine the person detained in custody and can give the report to the court. ஸோ ஒரு நீதிமன்ற ஆணையர் ஒரு ஜெயிலில் இருக்கும் ஒரு ஜெயிலில் இருக்கும் நபர் காவலுக்கு உட்படுத்தப்பட்ட நபரை சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் அதற்கு நீதிமன்ற ஆணையரை நியமனம் செய்ய வேண்டும் ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அந்த நீதிமன்ற ஆணையர் ஜெயிலுக்கு சென்று அந்த ஜெயிலில் உள்ள நபரை சாட்சியாக விசாரித்து அவருடைய வாக்குமூலங்களை பதிவு செய்து மீண்டும் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து அவருடைய சாட்சியத்தை ஒப்படைக்கலாம். That is the power contemplated to examine a person who is detained in custody by way of appointing a commissioner. சிறையில் உள்ள நபரை நீதிமன்ற ஆணையர் மூலம் விசாரிப்பதற்கு உண்டான அதிகாரம் நியமிப்பதற்கு உண்டான அதிகாரம் பிரிவு 271 நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ that is the things, with this the chapter is over. Thank you for watching. If you want to like it or put your comment, like. Thank you.